ஆஷா, நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லவா? எங்க சொல்லு. லைஃப் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம ஹாப்பியாக இருக்கணும் தானே யோசிச்சுட்டு இருக்க? மிதுன், ஏன் நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் அளவில்லாத காதலும் வருதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? ம், நான் அப்படி யோசிச்சதில்லை. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையும் காதலும் வச்சா அவங்க எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். யாருமே திடீர்னு ஸ்பெஷல் ஆக மாட்டாங்க மிதுன். நம்மளை எப்போ அவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அப்பதான் அவங்க ஸ்பெஷல் ஆவாங்க. அப்போது நான் உன்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருக்கேனா? சொல்லு ஆஷா. அப்படி நான் ஃபீல் பண்ணதுனால தான் இங்கே இப்படியும் கூட இருக்கேன். ஆஷா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை என்னால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. ஓ, கேட்ட உடனே முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்ல மிதுன், இது புரிஞ்சுக்கோ. ஏதாச்சும் பேச மிதுன். எனக்கு புரியுது, இப்போ நல்லா புரியுது. இந்த பப்பி கேசஸ்லாம் ஒன்று என்ன சமாதானப்படுத்தாது ஆஷா. ஓ, வேற எது உங்களை சமாதானப்படுத்தும்? வேற எது என்ன சமாதானப்படுத்தும்னா, அரை மணி நேரமா அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் என்னடா தூங்கிட்டு இருக்க? அப்படி விட்டனா கனவுல கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டான் சண்டாளி. போ, போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு. ஏண்டி காலையிலேயே சாவடிக்கிற? என்னது டியோ, கொன்னுடுவேன். என்னடா பாத்துட்டு இருக்க? ஒழுங்கா எந்திரிச்சு போயிடு. கூட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே லூசு பையன். நீ மூடு. போடா போடா சமயக்கரா. வச்சா எழுப்புற. இருடி, உனக்கு சோத்துல வருஷத்தை வைக்கிறேன். அம்மா, நீ பிரஷ் பண்ணிட்டியா? ஓ, பண்ணிட்டேனே. அது எப்படி? உன் பிரஷ் சிங்க்ல விழுந்துருச்சு, நான் தான் தூக்கி போட்டேன். அப்புறம் எப்படி? அதுவா, புதுசு வாங்கி வளர்க்கணும் இப்போதான். ஓகே, நான் ஈவினிங் வந்ததும் நம்ம மூவி போலாம். அப்படியா? அப்போ நான் மத்தியானம் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன் வேலையை முடிச்சிட்டே வா. பாய். ஏ ஆஷா, லவ் யூ. ஏன்டா கத்துற? நீ தான் லவ் யூ சொல்ல மறந்துட்டல. லவ் யூ. பாய். பாய். அடப்பாவி,
இது அவளோட பிரஸ் ஆச்சே. ஆமாம், உனக்கு அவன் வலிக்குது. அட கருமமே, காதல் கன்றாவின்றத நீ நிரூபிச்சிட்ட. சரி விடு, கனவுல கேட்ட மாதிரி அவகிட்ட நீ எப்ப கேட்க போற? கேட்கணும் தான், ஆனால் இப்போ தெரியலடா. ஏண்டா கசாமா, பயந்துட்டியா? என்னது? எனக்கு பயமா? போடா அப்படி. அப்ப ஏராசா நீங்க சொல்லல, சொல்லிருக்கலாமே. ஆனால் பயமாக தாண்டா இருக்கு. தெரியும், நல்லா தெரியும். உனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன பண்றேன்னா, அந்த பொண்ணு வந்தோடனே நீ ரொம்ப நாளா ஒரு ரிங் வாங்கி வச்சிருக்கல, அது நீட்டி இந்த படத்துல வர மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு. இங்க பாரு, இவ்வளவு நாள் தயங்கினதெல்லாம் போதும். அவ ஒன்னும் ரோட்ல போற பொண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை நம்பி உன்னை லவ் பண்ணி ஆல்ரெடி உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை லைஃப் லாங் நீ துணையா கூப்பிட போற. அவ கண்டிப்பா நோ சொல்ல மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால பயப்படாத. இங்க பாரு, நீ தைரியமான ஆளு. தில்லா போய் ப்ரொபோஸ் பண்ணு. தில்லா போய் ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணு. அவ்வளவுதான். சிறப்பான ஆளு. நீ பண்ணிருவியா? சொல்லு. ட்ரை பண்ணுறேன். அடிங்க கசாமா தலையா உன்னை. கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கடைசியில தொடங்கின இடத்துல வந்து நிக்கிற. டேய், ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்கிறது தான் கஷ்டம் நம்ம பசங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. நம்ம லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட போய் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுப்பார். அதான் எவ்வளோ கஷ்டம் தெரியும். நீ உருட்டு நல்லா உருட்டு. உருட்டுறானா? நீ லவ் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். அப்ப காதலை பத்தி என்கிட்ட பேசுறியா? காதலை பத்தி நம்ம டிஆர் சார் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? பூக்களை தான் படிக்காத, காதலை தான் பிடிக்காத. டேய் நாருதுடா, டேய் அதை துண்டு ஏறா. டேய் சர்ப்ரைஸ். சூப்பர். கதையில இப்பதான் திருப்பு முனையே ஆரம்பம். மாட்டினடி மவனே. ஏமா வந்த? ஏய், என்னடா ஏன் வந்தேன்னு கேக்குற? இல்லை, சொல்லாம கொள்ளாம வந்துட்டியா? அதான் ஏன்னு கேட்டேன். பின்ன உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாடா வர முடியும். என்ன பார்த்துட்டு இருக்க? போய் பேக் எடுத்துட்டு வா போ. எது பேக்? என்னம்மா இவ்வளோ வெயிட்டா இருக்கு பேகு? ஒரு வாரத்துக்கான ட்ரெஸ்ஸுடா, வெயிட்டா தானே இருக்கும். ஒரு வாரம் இங்கே தான் தங்க போறியா? ஆமாண்டா, உங்க அப்பா அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட கேரளா போயிருக்காரு. நான் தனியா இருக்க முடியான்ட்டு உன் கூட இருக்கலான்னு வந்துட்டேன். அந்த ஆள் மட்டும் கிளம்பி ட்ரிப்பு போயிட்டாரா ஜாலியா? அவர் ஜாலியா இருந்தா உனக்கு பொறுக்காதே. எங்களை மட்டும் எங்க ஜாலியா இருக்க விடுறாரு? அம்மா! என்னடா? அம்மா அம்மா அம்மா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. ரொம்ப பசிக்குதுமா. ஏதாவது செஞ்சு தாயேன். அம்மா சமைச்சு எடுத்துட்டு வரேன். அம்மா, அந்த நெய் தோசை மட்டும். வேற எங்க கொத்தால போட்ட போட்டவா வச்சுக்கிட்டு. ஏய், மாவு எங்கடா இருக்கு? ஐயோ, இதோ வந்துட்டமா. காலையிலேயே 7 தடவை தின்றான் பாரு மூதேவி. இப்படி தின்னா எப்படி அறிவு வளரும்? எனக்கு வேணாம், நீயே தின்னு தொலை. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா உனக்கு? டேய், இன்னொரு தோசை படவாடா. போதுமா? கொடுங்க கொடுங்க, நல்லா தின்னுவான். சரி, பாத்ரூம் நீட்டா வச்சிருக்கியா? வச்சிருக்கேனே. சரி. மாமா, ஒரு 2 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஏதோ அர்ஜென்ட் போல. அம்மா போங்க, இப்ப போங்க. லூசு. போட்டு ட்ரெஸ் அப்படியே போட்டு போயிட்டு
யாபா. டேய் அம்மா, என்னடா இப்படி வேர்த்திருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையாமா? அதெல்லாம் இல்லைம்மா, இங்கே ஒரே வெக்கையா இருக்குல்ல, அதான். ரூம் ஃபுல்லா ஏசி போட்டிருக்கு, உனக்கு மட்டும் கசகசன்னு இருக்கோ? இங்க பாரு, ஆபீஸ் போடுற ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. நான் தான் இன்னைக்கு ஆபீஸ் போலியே. ஏன்? ஏன்னா நீ தான் வந்திருக்கல ஊர்ல இருந்து, அதான். ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கும் வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும். முதல்ல அந்த சட்டையை மாத்து, நாத்தம் தாங்கலாம். யப்பா தப்பிச்சேன்டா. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்னடி பண்ற? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்போ இவங்க வேற உட்காந்துருக்காங்க, அவள் வந்தானா நான் என்ன சொல்லி சமாளிக்க? இவன் வேற. மித்தனை ஏதாவது யோசிடா. வேற ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த நேரம் பார்த்து ஃபோன் ஆன் பண்ணி தொலையேண்டி. என்னாச்சு உனக்கு? பொண்டாட்டி பிரசவத்துக்கு காமிச்சிட்டு நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க? இல்லைம்மா, ஃப்ரெண்டு வரேன், நாங்கள் ஃபோன் பண்ண எடுக்கல. உன் ஃப்ரெண்டு வந்தா நான் டிவி பார்க்க கூடாதா? போ, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. எது டீயா? டேய், உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து தான்டா. கஷ்ட காலம். பூமர் மம்மி. ஏன்டா இவ்ளோ நேரம்? போடே மாட்டிக்கினாரு ஒருத்தரே, இவரை காப்பாத்தணும் யார் கர்த்தரே, மணி? இவரை காப்பாத்தணும் கர்த்தரே. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம மூவி ஸ்க்ரோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. ஏன்டா இவ்ளோ நேரம்? யாருமா நீ? வரத போ போ. ஆஷா, உள்ள வாங்க. என்னடா பண்ணிருக்க? அம்மா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு வராங்கன்னு. அவங்க தான் இவங்க. ஐயோ, மாட்டிட்டோம். ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொல்லலையே. சரி உள்ள வாமா. என்னடா இது? வாங்க ஆஷா. என் பையனை எப்படிமா தெரியும் உனக்கு? வந்து ஆண்டி சொல்லுமா. அம்மா, நம்ம சுமி இருக்கால, அவளோட ரூம் மேட் மாதிரி. ஆமா ஆண்டி. போடா, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. போடா. இதோ போறேன், இதோ போறேன். தெரியலையே. போச்சு போச்சு போச்சு. எழுக்குள்ள வாடா, எதை பண்ணி காப்பாத்துப்பா என்ன நீ. ரைட், இன்னைக்கு என்னலாம் போதும். சுமி எப்படிமா தெரியும் உனக்கு? காலேஜ் டேஸ்ல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி. ஓ, ஐயோ, நிலம புரியாம இவங்களுக்கு இப்ப டீ ஒண்ணுதான் கேடு. ஐயோ, இது உப்பா. சக்கரை. எந்த ஊரு? பாலக்காடு ஆண்டி, பாலக்காடு. ஓ, மலையாளியா? அதே ஆண்டி. நாங்க கோயம்புத்தூர். தெரியும். பார்க்க மலையாளி மாதிரி இருக்க, ஆனா நல்லா தமிழ் பேசுறியே. காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இங்கதான் ஒரு 8 வருஷம் ஆச்சு ஆண்டி. அதான் நல்லா தெரியும். டேய் சானே, என்னடா பாக்குற? ஏதா ஐடியா இருந்தா குடுறா ப்ளீஸ்ரா. ஐடியாவா? அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடு. உண்மை ஒண்ணு. கொல்லுடா கொல்லு. உனக்கு போய் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாத்தியா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். டேய், இது ஹெல்ப்பாடா. எங்க அம்மா கிட்ட செருப்புடி வாங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்க நீ வாங்கி பாரு, தெரியும். இதுதான் கரெக்டான டைம், அதனால தான் சொன்னேன். இங்க பாரு, உண்மைன்றது காலை கடன் மாதிரி அப்பப்ப கழிச்சிடணும். உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு, கொத்தா. அப்புறம் ஆண்டி, ரெஸ்ட் ரூம் எங்க?
ஆ பெட்ரூம்ல இருக்கு. இல்ல இல்ல பின்னாடி இருக்கும்ல. ஆ ஆமால்ல. சரி நீ போ. ஆ. டேய், என்னடா நான் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள உங்க அம்மா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஏய் நான் கூட்டு வரலடி. ஏய் நான் கூட்டிட்டு வரல. அவங்களே தான் எனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்றேன்னு வந்துட்டாங்க. நான் உனக்கு ஃபோன் பண்ண பார்த்தேன் தெரியுமா, நீ தான் ஃபோன் எடுக்கல. ஃபோன் ஐயோ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப். சார்ஜ் எடுத்துட்டு போக மறந்துட்டேன்டா. இன்னும் ஒரு வாரம் அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ண போறாங்க, அது தெரியுமா? ஐயோ ஒரு வாரமா? கத்தாத. என்னடா பண்றது? ஆஷா, பேசாம உங்க ஆபீஸ் கொலீக்ஸ் யார் கூட தங்கிக்கிறியா? அவங்களோட ஸ்டே பண்ற அளவுக்கு இன்னும் நான் க்ளோஸ் ஆகல. இல்ல வெளியில பிஜி ரூம் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாமா? என்னடா நீ உங்க அம்மா வந்ததுல இருந்து என்ன வெளிய அனுப்ப பாக்குற? அதுக்கு நான் அவங்களே வெளில அனுப்ப முடியும்? ரூம் தேடி கண்டுபிடிக்க அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது ஆகும்டா. பேசாம சுமி ரூம்ல தங்கிக்கிறியா? வீட்ல இருந்து நான் ஆபீஸ் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் முடியாது போ. ஏய் இன்னும் எது கேட்டாலும் முடியாதுன்ற. பேசாம கிளம்பி பாலக்காட்டுக்கே போயேன். ஓஹோ சரி சரி. பாத்தியா உங்க அம்மா வந்தது என்ன கழட்டி விட பாக்குற பத்தியா? தெரியும்டா சரியானா. ஏய் நீ நேரங்காலம் தெரியும். நீ ஏன் சும்மா நிக்கிறதா யோசி. நான் என்னத்த யோசிக்கிறது? நீ எங்கடா? ஆமா அதோ எடுத்துட்டு வரேம்மா. இவங்க வேற சும்மா டீ. ஆஷா, நம்ம சுமி பேர் யூஸ் பண்ணிட்டோம். அவளை வச்சு ஏதாவது பண்ணி சமாளிச்சிடலாம். நீ முன்னாடி போ, நான் டீ எடுத்துட்டு வந்து ஏதாவது சமாளிக்கிறேன். கரெக்ட். நான் போறேன், நீ வா. அம்மா இது சக்கரை பொங்கல். இது உங்களுக்கு. சுமி வரலையாமா? ஆண்டி சுமி மா ஆ? சுமி மீட்டிங் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கா. அவ ரூம் ரெனோவேட் பண்றாங்களாம், அதனால இவங்களை இங்க தங்க வைக்க முடியுமான்னு கேட்டா. என்னது தங்க வைக்கிறதா? ஆமா, நீ ஒரு வாரம் இங்க இருக்க போறல்ல, உனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணா, அதனால தான் இவங்களை வர சொன்னேன். ஓ இல்ல நான்லாம் ஏமா ஒரு பொண்ணு கூட எல்லாம் தங்க போறேன். ஏங்க நீங்க ஏதாவது பேசுவீங்களா மாட்டீங்களா? இங்க தங்குறீங்களா இல்ல வெளில ஏதாவது இடம் பார்க்கலாமா? இல்ல இல்ல இல்ல. ஆமா ஆண்டி, நீங்க இருக்கறனால தான் நான் கேட்க சொன்னேன். இல்லனா நான் எப்படி ஆண்டி ஒரு பையன் கூட போய் தனியா இருக்க முடியும்? எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் ஆண்டி. சரிம்மா, நீங்க என் கூட தங்கிக்கோ. அது மட்டும் இல்லாம பரணி பேச கூட ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும். சரி ஆண்டி சரி ஆண்டி. ஆமா, இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். ஆஷா, சுமி உங்களோட ட்ரெஸ்ஸை காலைல வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த ரூம்ல தான் இருக்கு. சுமியா? சுமி வந்தாளா? நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனா. சொச்சோ, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பார்த்திருக்கலாம். நானும் அவளை பார்த்து ரொம்ப நாள் பாட்டி ஆச்சுடா. எப்பவுமே. எங்க போயிட்டு போற பாத்துக்கலாம். ம். ம். அம். ம். ஏய், ஹாய். இங்க என்ன பண்ற? அம்மா எங்க? அவங்க சீரியல் பார்க்க போயிட்டாங்க. அப்போ பிரளயமே வந்தாலும் வரமாட்டாங்க. ஆஷா, எங்க அம்மா கொஞ்சம் வெகுலி. இந்த ஒரு வாரம் நீ தான் அவங்கள சமாளிக்கணும். ஹே, அது அவங்கள பார்த்த அன்னைக்கே தெரிஞ்சிச்சு. பார்த்துக்கலாம் விடு. மிதுன், ம். இங்க வா. அழகா இருக்கு. அப்படியா? ம். ஆஷா, இந்த அழகான வீடு நீயும் நானும் மட்டும்.
கனவு மாதிரி இருக்குல்ல. ஆமாடா, இப்படியே இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. இருப்போம், கண்டிப்பா இருப்போம் ஆஷா. மிதுன், ஏன் நமக்கு யாருமே தெரியாத ஒருத்தவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் அளவில்லாத காதலும் வருதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா மிதுன்? ஏன் நமக்கு முன்னாடியே தெரியாத ஒருத்தவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் அளவில்லாத காதலும் வருதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? ஆஷா, நான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் ஆஷா. யாருன்னே தெரியாத ஒருத்தங்க அதிகமான காதல் வச்சா அவங்க எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். யாருமே திடீர்னு ஸ்பெஷலாக ஃபீல் ஆக மாட்டாங்க மிதுன். நம்மளை எப்போ அவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அப்போதான் அவங்க ஸ்பெஷல் ஆவாங்க. அப்போ நான் உன்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் ஆஷா. சொல்லு ஆஷா. நான் அப்படி ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுறதுனால உன் கூட இங்கே இப்படி இருக்கேன். ஆஷா, ம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை என்னால் தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. ஓ, என்னடா ஏதோ சொல்ல வந்துட்டு முழுங்குற? அதுக்கு பதில் எனக்கே தெரியும். டாடா, வந்துட்டான் இந்த சேன். சார், அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, இந்த ஒரு வாரம் எங்கள் அம்மா எப்படி சமாளிக்க போகிறேன், ஆஷா மேட்ரு எப்படி வீட்டில் சொல்ல போகிறேன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். நீ சொல்ல வேண்டியதை அம்மா கிட்டயும் சொல்ல மாட்டேன், கேட்க வேண்டியதை ஆஷா கிட்டயும் கேட்க மாட்டேன். கடைசி வரைக்கும் இப்படியே புலம்பிக்கிட்டே இரு. சொல்லுன்னு எப்படி உடனே சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வர வேணாமா? நேரம்லாம் வந்துருச்சு தம்பி. உனக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் வரணும். நீ வேணா பாரு, கண்டிப்பாக இந்த மேட்டரை நான் எங்கள் அம்மாகிட்ட சொல்லுவேன். அதை நீ பார்க்க தான் போகிற. பார்க்கறேன் என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன். மறுபடியும் அப்படி என்னதான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது இல்லை சானு, ஆஷாவை நினச்சாதான் பாவமாக இருக்கு. ஏன்? தோ பாப்ப. என்ன சொல்றான் இவன்? ஒண்ணுமே புரியலையே. யாராவது ஐயோ, என்னடா எனக்கு வந்து சோதனை. தலைவலி. ஐயோ, பாவம். ஐயோ கடவுளே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டே. நேத்தான் சமாளிக்கணும்னு சொன்னியாடா, தெரியாம போச்சு. அப்பாடா, கூடி கும்பிடுறா சாமி. ஐயோ அம்மா. மிதுன், மிதுன். ம்.
நீ இன்னும் தூங்கலையா? உங்க அம்மா விடுற கொரட்டை சத்தத்துல கும்பகரனுக்கு கூட தூக்கம் வராதுடா. ம் ஆமாம், கொஞ்சமாக விடுவாங்க. ம். கொஞ்சமா? சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இங்கே படுத்துக்கிறேன். சரி வா. ம். ஆஷா, உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? டேய் சானு, பாத்தியா சொல்லிட்டேன். பெரிய தைரியசாலி தான். அவ தூங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு தானே சொன்னேன். ஏதோ ஒன்று சொன்னல, போ. இதோ எந்திரிச்சிட்டா பாரு. ஏய், போடா. எமோ, உன் புள்ள பண்ற காரியத்தை பாருமா. எமோ, என்னம்மா பார்க்காம போற? நில்லுமா. அப்படிதாம்மா, ரிவர்ஸ் கியர் போட்டு வா. சோஃபால யாரோ. கமான் கமான். இப்ப மாட்டினா ஒருத்தன். ஓ, 2 பேரும் எந்திரிச்சிட்டீங்களா? சரி, காஃபி போட்டு கொண்டு வரேன். மடம் தப்பிச்சிட்டோம்லடி. டியா, உன்ன அம்மா. ஓ, அம்மா நான் பயப்படுறியா? உனக்கு தான் டி சொன்னா பிடிக்காதுல்ல? நீ என்ன பெரிய கலெக்டர் அடி? அது என்னடி மண்டையில ஒரு கொண்டடி? டி டி அப்படிதான் டி கூப்பிடுவேன் டி. ஆமா, இன்னொரு வாட்டி என்ன அடிக்க வந்தானே எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் டி. பெரிய இவே அப்படிதாண்டி சொல்லுவேன் டி 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 டி. பெரிய அள்ளிராணி வேசர் தான் போடி. தேங்க்யூமா. என்னம்மா ஃப்ரெஷ்ஷாவே இருக்க? நைட்லாம் நல்லா தூங்குன போலயே. ஆமா ஆண்டி. கொஞ்சம் கொரட்ட விடுவேன். அதனால நீ எதுவும் தூங்காம இல்லையே. ஐயோ, அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி. சரிம்மா. ம். டேய், நம்ம செல்வம் மாமா இருக்கார்ல, எந்த செல்வம் மாமா? அதான்டா வைஷ்ணவி அப்பா. ஓ, நம்ம வயசு அப்பா. இவனுக்கு மாமா ஞாபகம் இல்ல, மாமா பொண்ணு ஞாபகம் இருக்கு. அது சின்ன வயசுல பார்த்ததுல ரொம்ப வருஷம் ஆச்சு, அதான் மறந்துருப்பேன். ரொம்ப வருஷம் ஆகி மாமா பொண்ணு மட்டும் இன்னும் ஞாபகத்துல இருக்காங்களா? ம். சாருக்கு சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. ஓ. இது தெரியாதுல்ல உனக்கு? அவன் 7th படிக்கும்போது அந்த பொண்ணு கூட ஓடி பிடிச்சு விளையாண்டு மாமா இருந்தான். சுமாருமா. அட சும்மா இருடா. அப்போ அந்த பொண்ண கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டான். அதுல இருந்து அந்த பொண்ணு இவனை பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடுது. அப்புறம் இன்னொரு நாள் என்னாச்சு தெரியுமா? ஏமா தாயே, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எரியிற தீயில பெட்ரோலை ஊத்தி விட்டு போயிடாத. அந்த செல்வம் மாமாக்கு என்ன அதையா சொல்லி தொலை. ஏய், மாமாக்கு ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காரு. அப்ப கிளம்ப வேண்டியதானே? டேய், இன்னைக்கு இல்லடா, நாளைக்கு தான். அவருக்கு என்ன பண்ண காத்திருக்கேன் தெரியல. ஆமா, இன்னைக்கு யாரும் ஆபீஸ் போலையா?
இன்னைக்கு சண்டே ஆண்டி லீவு. ஓ லீவு லீவு. அப்ப உனக்கு சமைக்க தெரியுமா? அவளுக்கு டீயை நான் தான் போட்டு தருவேன். பரவாயில்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண. அது கண்டிப்பா பண்றேன் ஆண்டி. ஓகே. ஐயோ 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகுமோ தெரியலையே. இரு, நான் பாக்குறேன். யாரா இருக்கும்? தெரியலடா. சர்ப்ரைஸ். இதோ அடுத்த ட்விஸ்டே. சுமி, நீ பெங்களூர் போலையா? பெங்களூரா? யார் சொன்னா? இதோ இவங்க தான். சொல்லிட்டாங்களா? வேற என்னெல்லாம் சொன்னாங்க? அதாமா, நீ பெங்களூர் போயிட்ட, வர 1 வாரம் ஆகும். அதனால ஒரு ரூம்ல இருந்த ஆசாவை எனக்கு துணைக்கு விட்டுட்டு போனேன்னு சொன்னாங்க. அவ்ளோ சொல்லிட்டாங்களா? பூச்சி 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 மாட்டிக்க போறோம். என்ன பண்றது? இத பண்ணு. ஆமா, நீ போலையா? பெங்களூரா? ப்ளீஸ் சொல்லாத. ட்ரெயின் டிக்கெட்டும் கிடைக்கல, ஃப்ளைட் டிக்கெட்டும் கிடைக்கல. அதான் கப்பல்ல புக் பண்ணிருக்கேன். கப்பல்? நாளைக்கு போறேன். ஐயோ போடி. ஓ அப்படியா? கப்பல்ல டிக்கெட் அதிகமா இருக்குமே. ஆ, நீங்க கார்லயே போயிருக்கலாமேம்மா. சரிம்மா, நான் ஆபீஸ்ல பேசிக்கிறேன். சோ, வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாமா சுமி, உள்ள வா. வா வா. சுமி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நான் காஃபி சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேம்மா. ஓகே ஆண்டி. 3 முட்டாளுகளும் ஒண்ணு சேருதே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ இங்க வந்த? என்னடா என்ன வச்சு இவ்ளோ ட்ராமா பண்ணிருக்கீங்க? ஏய் எங்க அம்மா வருவாங்கன்னு தெரியாது, அதான் தெரியாம உன் பேர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு சொல்லும் கொள்மை என் பேர் யூஸ் பண்ணுவியா? ஏதோ உலர் இருந்தா என்ன பண்ணிருப்ப? உனக்கு கொன்னு இருப்பேன். ஒட்டிச்சுன்னா தப்பு நீ பண்ணிட்டு என்ன கொள்வியா? ஏய் நீ என்ன ஸ்கூல் பொண்ணு டவுட் கேக்குற மாதிரி நிக்கிற? உன்னையே ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்டு தொலை. உங்க அம்மா என்ன பேக்கடா? எதை சொன்னாலும் நம்புறாங்க. பெங்களூர்ல கடலே இல்ல, அப்புறம் எப்படி இவ கப்பல்ல போவா? இப்ப அது உனக்கு ரொம்ப முக்கியம். உங்க அம்மா பேக்கலன்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கு முக்கியம் தானே. டேய் டேய் டேய், விளையாடாதீங்கடா. ஏய் நீ கொண்டா வாய் முட்டு சும்மா இரு. ரைட். நீ சொல்லிருக்கணும்ல. ஏது எங்க அம்மா பேக்குன்னா? என் பேர் யூஸ் பண்ணது. ஐயோ இவகிட்ட பேசி பேசி ஆச்சு, நீ கொண்டா வாய் முட்டு சும்மா இரு. நீ வருவே நான் எதிர்பார்க்கலடி. அவ அடிக்கடி இங்க தானே வருவா. நான் உன்கிட்ட சொல்லிட்டு வரேன். நீதான் அவகிட்ட சொல்லிருக்கணும். ஏய் என்ன நீ ஏன் பக்கம் திரும்புற இப்ப? அவன் கரெக்டா தான் சொல்றான். ஓ அப்ப நான் 2 பேரும் சேர்ந்து டாக் டீம் போடுறீங்களா? இவ்ளோ பேசுற நீ சொல்லிருக்கலாம்ல. இது ஐடியா தானே. அப்ப நீ சொல்லிப்ப நான் நினைச்சேன். நீ சொல்லிருப்ப நான் நினைச்சேன். டேய் மித்துனு, அவ சொல்றான்னு சொல்லிட்டு சும்மா நீ சொல்லாத. ஏய் சும்மா அப்ப 2 பேரும் என் மேல சேர்ந்து பழிய போடாதீங்க. மேல பள்ளியெல்லாம் ஒண்ணும் போடல, சொல்லிக்கலாம் தான் சொன்னோம். ஏன் உனக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நீ சொல்லிருக்கலாம்ல. நீ ஃபோன் பண்ணி கிட்ட வந்திருக்க வேண்டியதானே. உன்னால தான் அவன் நடிக்கிறான். என்ன இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்குது. இந்தாம்மா காஃபி. உனக்கா சமைக்க தெரியுமா? லங்கம் ஹெல்ப்பாவது பண்ணு. இங்க வந்து நிம்மதியா இருக்கணும் பார்த்தா பேர்க்க விட்டுருச்சுங்க. இதுங்களால 2 பீர் பாட்டில் போச்சு. இந்தாம்மா இதை சேர்த்து கூட்டு. ஆன்லைன் குப்பை கிடக்கு, அதையும் கூட்டிடுமா.
பிஞ்சுக்கும். தெய்வம் தந்த வீடு பீதி இருக்கு, இந்த ஊர் என்ன? கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க. யாரா இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? ஹலோ, டேய் எங்கடா இருக்க? கறி கடையில. இவ்ளோ நேரமாவா? இன்னைக்கு சண்டே இல்ல, கூட்டமா இருக்கும்ல. ஓ சரி சரி சரி, சீக்கிரம் வா. ஏன் என்ன ஏதாவது சொதப்பிட்டீங்களா என்ன? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இந்த சுமி தான் வந்ததுல இருந்து புலம்பிட்டே இருக்கா. நாளைக்கு என்ன வரும்? அது ஒண்ணும் இல்லடா, வரும்போது 2 பீர் பாட்டில் எடுத்துட்டு வந்தால, அத வெளியே வச்சிருந்தா போல, இப்ப அத காணோன்னு புலம்பிட்டு இருக்கா. ஐயோ, சரி அதான் நீ பாத்தியான்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். என்னது பாத்தியாவா? என்ன ஆஷா, என்ன சந்தேகப்படுறியா ஆஷா? ஐயோ அதெல்லாம் இல்ல, நீ இப்பதானே வெளியே போன, சரி அதான் நீ எதுவும் பாத்தியான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். இல்ல ஆஷா, நீ என்ன சந்தேகத்தான் பாரு, நான் ஹர்ட் ஆயிட்டேன் ஆஷா. ஐயோ அதெல்லாம் இல்லடா செல்லம், எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ தான் குட் பாய் ஆச்சே. ஆமா, நான் தான் குட் பாய். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த எதிர்ப்பு சோடா புட்டி பாலா இருக்கான்ல, அவன் தான் இப்படி பண்ண. இருக்கும், அவன் தான் சரியான குடிகாரனாச்சே, கண்டிப்பா எடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. சரி நீ ஒன்னும் கவலைப்படாது, நான் பார்த்து. சரி நீ சீக்கிரமா வந்துரு. சரி, இந்த சும்மி எதுவும் வளராம பார்த்துக்கோ, சரியா? உங்க அம்மா தான் அவளை வேலைக்காரி ஆக்கிட்டாங்களே, பாவம் வீடு பெருக்கிட்டு இருக்கா. சரி விடு, அவளை நான் பாத்துக்கிறேன். சரி நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. பாய். குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடும் ஐயா. சுமி என்ன கூட்டிட்டு இருக்கியா? சூப்படி, அப்ப அந்த மூலையில இருக்கு பாரு, அப்புறம் அந்த சோபா கடியில ரெண்டத்தையும் சேர்த்து ஒண்ணா வச்சு. ஓகே, அப்புறம் இந்த குப்பையும் சேர்த்து வச்சிரு. ஓகே, அடிச்சனா? என்னடி உன் இஷ்டத்துக்கு குப்பையை போட்டுட்டு இருக்க? நான் என்ன உனக்கு உன் மாமியாருக்கு ஊழிய செய்ய மாட்டேனா? என்னடி கத்தாத? என்ன உன் மாமியாருக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரின்னு நினைப்பா? அவங்க பாட்டுக்கு என்னன்னா ஹாலை கூட்டுன்னு சொல்றாங்க, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு குப்பையை போட்டுட்டு இருக்க? என்னடி கத்தாத? சுமி நான் வச்சது ரெடி பண்ணி தொலைச்சிங்க. உனக்கு ஆப்பு செஞ்சு வச்சிருக்காங்க தம்பி. அம்மாவோட இன்னொரு முகத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. என்ன சொன்ன? என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலமா. இல்ல ஏதோ சொன்ன.
மாமியார்னு சொன்ன, அதுவும் இவ மாமியார்னு சொன்ன. ஆம், அது இவளோட வருங்கால மாமியாருக்கு வேலை பார்க்கறதுக்கு உங்களை வச்சு பிராக்டிஸ் பண்ணலான்னு கேட்டேன். ஆமா ஆமா அப்படியா? ஆமாமா. நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். உண்மையாவே பேக்குதான் போலே. ஆ, என்ன நினைச்சீங்க? ஆசாவோட மாமியார்னு சொன்னியோன்னு நினைச்சேன். சீ. மித்துனுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குமா? ஆமாமா, என் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்காது. நான் என்ன லூசா அப்படி சொல்றதுக்கு? நீ லூசா என்னன்னுலாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா நீ அப்படிதான் சொன்னேன்னு நான் நினைச்சேன். மாமா, இந்த சிக்கன் கேட்டல இந்த குடுடா. இங்க பாரு, குளிக்காம சாப்பாட்டுல யாரும் கை வைக்க கூடாது. ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க முடியாதா? இவங்கள டெரர் பீஸ் நினைச்சா காமெடி பீஸா இருக்காங்க. இப்பயாச்சும் இவன் மேட்ரு வீட்ல தெரியும் நினைச்சேன், தப்பிச்சிட்டான். நல்ல சந்தோஷமா இருக்க போல. ரொம்ப. நல்ல காம்போல ரெண்டு பேரும். ஆமால. சரி, நீ வீட்ல எப்ப சொல்ல போற? பேசணும். என்னடா இழுக்குற, சொல்லிடுவல்ல? பேசிடுவேன் தான் நினைக்கிறேன். எங்க அம்மாவை சமாளிச்சிருவேன், அது மேட்டர் இல்ல. ஆனா எங்க அப்பா இருக்காரு, அந்த நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவர் எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஃப்ரெண்டு தான், அதனால சொல்றேன். நீ அவளை ரொம்ப லவ் பண்ற, அவளும் உன்னை ரொம்ப லவ் பண்றா. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவளை விட்டுறாத. சே சே, அதெல்லாம் மாட்டேன். நீ கொஞ்சம் சாப்பிடு. வேணுமா? நீ சாப்பிடு. தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அஷாந்தா, நூறுபாய். டேய் டேய் டேய், எப்பா லவ் பேர்ட்ஸுங்களா? நிறுத்துங்கடா, அம்மா பார்த்தாங்கன்னா சீனே வேற. அதான் வாங்கட்டும் பொடி. இந்தா நீ சாப்பிடு. உனக்கே வலிக்குது. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. நாங்கெல்லாம் ரொம்ப தூரம் போயிட்டோம். முழுசா முடிச்சிட்டு தான் திரும்பி வருவோம். ஐயோ, சாப்பிடு இன்னும் கொஞ்சம். மித்துனு, சுமே, நீ எப்பமா பெங்களூர் போற? நாளைக்கு போறேம்மா. அப்ப இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிடு. சரிம்மா. நம்ம எல்லாம் ஃபன் பண்ணலாம். பண்ணலாமே.
ஆஷா ஆஷா ஏய் ஆஷா என்ன? என்னடி வைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இனிமேதான் ஃபன்னே நடக்கும் பாரு. என்ன வளர்றா? ஏய் என்னடி? நீ ஏன்டி இந்த கெட்டப்ல இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். குட் நைட் டி. ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்னவோ தூங்குவோம். நல்லா தூங்குது. எங்க போனா இவ? செம்ம அழகா இருக்கா ஆஷா. டேய் விட்டுடா. ஏய், அம்மா வந்ததுலேருந்து என்னால் உங்க கூட சரியா பேச முடியல. எல்லாரும் பேசிட்டு போகலாம். இப்படிதான் கட்டி பிடிச்சிட்டு பேசுறியா? சரி, எனக்கு ஒரு கிஸ் கொடு. ஏய் எனக்கு பிறந்தவனே எங்கடா இருக்க? இதுக்கு தொல்லை தாங்க முடியலடா. சீக்கிரம் வாடா. ஐயா, என்ன கன்னத்துல கொடுக்குற? வேற எங்க கொடுக்கணும்? ம். நம்ம போலாம். ஆமா ஆமா, அந்த சுமி லூஸ் வேற எந்திரிச்சிடான். அதுக்குள்ள ஓடிடலாம். அப்புறமா ஹாய். குட் மார்னிங். ரொம்ப ஓட போறடா. பொங்கல் ச்சே தள்ளுங்க. காலையிலே கக்குசா ஆரம்பிச்சு. அவ கிடக்குறா, நம்ம வேற எங்கேயாவது போவோம். பொறுமைப்படாதடி. பொடி. சிஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இங்க பாரு. பிடிச்சுக்கோ. ஐயோ. இன்னைக்கு ஆபீஸ் போகணுமா? ஆமாடா, நிறைய வேலை இருக்கு, போய் தான் ஆகணும். லீவ் எடுக்க சான்ஸே இல்ல. ஏய், நீ என்ன எப்ப பார்த்தாலும் வேலை இருக்குன்ற? தோ இதை பாரு. எதனா கவலைப்படுதா? ஜாலியா இருக்குல்ல? இதை பார்த்து கொஞ்சமா கத்துக்க வேண்டியதானே? நான் என்ன இவங்கள மாதிரி லெஜெண்டா? ஹீ. கொஞ்ச நேரம் சூ மூடிட்டு சும்மா இருங்க ப்ரோ. என்ன ஏல திட்டுற? கொன்னுடுவேன். மத்த உன்னையும் திட்டுவாண்டி. நானே இங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு ஃபன் பண்ணலான்னு பார்த்தா உங்க அம்மா பண்ண ஃபன்னால நான் தலைவலியில உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்? நீங்க 2 பேரும் லவ் பண்ற பேர்ல விருப்பம் ஏறிட்டு இருக்கீங்களா? ஏய் ஏய் ஏய், உனக்கு அது பிரச்சனை இல்லை. உனக்கு அந்த 2 பீர் போச்சு, அதுதானே பிரச்சனை. ஆமாண்டா வெண்ண. ஏய், என்ன ஏன் அடிக்கிற? உன்னியும் அடிப்பேன். ஏய், நான் யார் மேல கை வைக்கிற? சீவிடுவேன். ஏய் என்ன 2 பேரும் ஏன் பக்கம் வரீங்க? மொட்டிச்சனா? வரலையே. பவு. தெரியுதுல்ல, மூடிட்டு உட்கார். வந்துட போறாங்க. சரிடா பாத்துக்கோ. ம். நான் சாயங்காலம் தான் வருவேன். ம். சுமி, நீ தானே கூட்டு போற? அவங்கள விட்டுட்டு தான் போவேன்.
சாப்பாடெல்லாம் வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிடு. ஆமா, நம்ம வயசுவை கேட்டதா சொல்லுமா. வரும்போது வயசுவை கூட்டு வரேன்டா. அம்மா அதெல்லாம் வேணாம்மா, சும்மா சொன்னம்மா. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஏய் அவ திருப்பி வருவா, வந்தான்னா அவ்வளவுதான், உனக்கு மரியாதையா ஓடி போயிரு. எஸ்கேப்டா. ஓடுறா மிதுனே. அண்ணாநகருக்கு எப்படிம்மா போறது? அம்மா நம்ம ஆட்டோலயே போயிடலாமா? அப்படியா? அம்மா என்னோட ஐடி கார்டை மறந்துட்டேன், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க. சீக்கிரமா வா. தொடணும் எனக்கு. மிதுன், மிதுன், டேய் உனக்கு வைஷு வேணுமா? வைஷு, மிதுன், மிதுன் கதவு தர. இல்ல மாட்டேன். தர, உன்கிட்ட பேசணும். இல்ல எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம், நீ ஆபீஸ் போ. மிதுன் உன்கிட்ட பேசணும், கதவு தர. இல்ல திறந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன், கதவு தர. இருக்கட்டும் பரவாயில்ல. தொடடா செல்லம். மாட்டேன் செல்லம், நீ போயிட்டு வா. திறக்க மாட்டேன். மாட்டேனே. ஈவினிங் வந்து ஒண்ணு வச்சுக்கிறேன். ம். எவ்வளவு நாள்ரா இப்படி சமாளிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சமாளிக்கிறாங்க? அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கியே, அம்மா கிட்டயும் ஆஷா கிட்டயும். வேலை பார்த்த மாதிரி நடிச்சது போதும், முத கேட்டதுக்கு பதில் சொல்றா பெண்ண. டேய் என்னடா எல்லாரும் இதே கேட்டுட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டாலும் நீ தான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. ஒருவேளை என்ஜாய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவளை கழட்டி விட்டுறலான்னு பிளான் பண்றியா? டேய் மயிரு, நீ கூடவாடா என்ன புரிஞ்சுக்க மாட்ற? என்னால முடியலடா. இப்பெல்லாம் ஆஷா என்ன சொன்னாலும் கோவப்படுறா தெரியுமா? இப்ப போய் அவகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நான் கேட்க முடியும்? தம்பி, அவ கோவப்படுறானா அதுக்கு காரணம் உன் வாய் தான். அப்புறம் வைஷுவை பத்தி அம்மா பேசினதுல இருந்து அவ பொசசிவ் ஆகுறா. அது அவ ஃபேஸ்லயே நல்லா தெரியுது. அதை நோட் பண்ணியா? அப்படியா? ஆமாடா மடையா, அவ உன்னை ரொம்ப லவ் பண்றா. சீக்கிரம் சொல்லி கல்யாணம் பண்ண பாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்காத, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்றேன், சீக்கிரம் சொல்றேன். என்ன ஓடாம நிக்கிற? நான் ஏன் ஒண்ணும் காலையில பண்ணத மறந்துட்டியா? காலையில என்ன பண்ண? ஓ, பயம் போயிடுச்சு. பாத்துக்க. ஹே. என்னடா பண்ற? நீ தானே சொன்ன நான் பயப்படுறது இல்ல, அதான் பயந்துக்க. அதுக்கு இப்படிதான் பயப்படுவாங்களா? நீ பொசசிவ் ஆகி நான் பார்த்தது நேத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். வைஷ்ணவியை பற்றி பேசினேன். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகா இருந்த. நான்லாம் ஒன்றும் பாசிட்டிவ் ஆகலையே. அவளை அப்ப நான் வைஷ்ணவியை பற்றி பேசிக்கலாம். பேசிக்கோ. அப்ப பேசிக்கலாம்ல? கொன்றுவேன். சரி, எங்கேயாச்சும் வெளில கூட்டிட்டு போறியா? போலாம், போய் ரெடி ஆயிட்டு வா. நீ விட்டாதான் போக முடியும், விடு. நீ பயந்ததெல்லாம் போதும், விடு. உங்க அம்மா வந்துட போறாங்க. வந்தா பார்த்துக்கலாம். அடச்சே, இப்பதான் நீங்களா வரணுமா?
சீன் மிஸ் ஆயிருச்சே. ம் வாங்கம்மா. அப்பா, என்ன வெயில். என்னடா என்னம்மா ஆசா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு ஆண்டி. என்ன இன்னைக்கு உன் முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுதே. ஆசா, லவ் எதுவும் பண்றியா? ஆண்டி போங்க ஆண்டி. இவ என்னடா இவ்வளவு வெக்கப்படுறா? இவன் ஒருத்த. மாமா எப்படி இருக்காரு? மாமா நல்லா இருக்க. மாமா பொண்ணு நல்லா இருக்கா. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அம்மா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமே. அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? வைஷ்ணவி இருக்கால்ல, ஆமா இருக்கா. அவ இங்கே வேலைக்கு போறாளாண்டா. சரி போட்டோம், அதுக்கு என்ன இப்போ? ஏய், உனக்கு வயசாகுதுடா. அம்மா, அவ வேலைக்கு போறதுக்கும் எனக்கு வயசாகிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? உனக்கும் வைஷ்ணவிக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். மா மா நம்ம விளையாடுறீங்களா? இதை கேட்க தான் இன்னைக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீ நான் சென்னைக்கு வந்தது இத பத்தி பேசதான். கொஞ்ச நாள் முன்னாடியே உங்க மாமாட்ட எல்லாமே பேசிட்டோம். எல்லாருக்கும் முழு சம்மதம். மா விளையாடாதீங்கம்மா. நான் ஏன்டா விளையாடுறேன்? மாமா கிட்ட கேட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இந்த பேச்ச ஆரம்பிச்சதே உங்க அப்பா தான். வேணும்னா அவர்கிட்ட பேசிக்கோ. இந்த போனை போட்டு தரேன். மா 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 அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதம்மா, வேணாமா. பேசுடா. மா அப்பாக்கெல்லாம் வேணாமா. மாமா பேசுடா ப்ளீஸ் மா, நீயே. அப்பாக்கு ஃபோன் பண்ணாதம்மா, வேணாமா. பயந்துட்டியா? நான் பேசதான் போட்டேன். ஏங்க, மா வைஷ்ணவி ஓகே சொல்லிட்டா. செல்வண்ணனும் அடுத்த மாசம் நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மா ஏம்மா இப்படி பண்ற? செல்வண்ண 10 நாள் கழிச்சு அங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. மத்த விஷயங்கள அங்க வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு ஜாதகம் மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. ஆசா, எங்கம்மா போற? வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு ஆண்டி. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ம். அது ஒண்ணும் இல்லைங்க. ஆசாங்க நம்ம வீட்டோட friend. இப்பதான் சொல்லியிருக்கேன். ஆமா, எங்க கேட்காம எங்க போயிட போறோம்? நான் அம்மா. பேசிக்கிறேன். இதெல்லாம் யாரை கேட்டுமா பண்றீங்க? அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன்ல, பேசிட்டு வந்து பேசுறேன். சொல்லுங்க. ஆஷா, ஆஷா நில்லு. ஆஷா ஒரு நிமிஷம். ஆஷா நில்லு, அவன்கிட்ட பேச. கையை விடு மிதுன். எங்க போற? வேலை இருக்கு, அதான் வெளியே போறேன். என்ன வேலை இருக்கு? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. கையை விடு. ஒரு நிமிஷம் நில்லு. அம்மா பேசின எல்லாத்தையும் நீ கேட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் கோச்சிட்டு போறல. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? ஏய், இப்ப எதுவுமே நடக்கலையா ஆஷா? ஜஸ்ட் பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு. இங்க இருந்து கல்யாணம் வரைக்கும் போக ரொம்ப நாள் ஆகாது. ஏய், அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணணும். ஆனா உனக்கு தான் அவளை பிடிக்குமே. ஏய், அவ சின்ன வயசுல இருந்தே என் கூட இருக்கா, அதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். அதைத்தான் நானும் சொல்றேன். உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். மாமா பொண்ணு வேற. அதை விட முக்கியமா நீ உன் அப்பா அம்மா சொல்றது தானே கேப்ப. இதோ பார், இங்க இந்த விஷயத்துல நான் தான் முடிவு எடுக்கணும். என்னை தாண்டி தான் எதுவும் இருந்தாலும். ஏய், இப்ப எனக்கு புரியல. இப்ப ஏன் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதுக்கு ஏன் நீ இவ்வளவு ரியாக்ட் பண்ற? நீ ஏன் நிலைமையில இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். இப்ப எனக்கு என்னமோ கல்யாணம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியல. இந்த நிலைமையில இருந்த எத்தனை லவ் பேரண்ட்ஸோட ஆசைக்காகவும் சுயநலத்துக்காகவும் காணாம போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆஷா, நினைக்கிற மாதிரி. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். மா, என்னடா, இங்கதானே இருக்கேன். போன் பேசி முடிச்சிட்டியா? என் கையில என்ன போனா இருக்கு?
யாரை கேட்டு இப்ப இந்த நாடகம் நடக்குது? என்ன நாடகம்? ஆ, கல்யாணன்ற நாடகம். கல்யாணம்னு ஒரு நாடகம் நான் பார்த்தது இல்லையே. மா, முதல்ல இந்த விளையாட்டுத்தனத்தை நிறுத்து. சரி, என்ன இப்போ துறைக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமோ? அம்மா, மத்த விஷயம்லாம் பண்ணீங்க ஓகே. இதுல என் முடிவு என்னன்னு கேட்க வேணாமா? நீங்க பாட்டு வரீங்க, அடுத்த மாசம் கல்யாணம், நீங்களா ஒரு முடிவு எடுத்தா? ஐயா, ஆசையை பாரு, அடுத்த மாசம் நிச்சயம்தான். மா, முதல்ல இந்த மொக்க காமெடியை நிறுத்திட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுமா. இப்ப என்ன, உன்னை கேட்காம கல்யாணம் பேசினது தப்புதான், போதுமா? மா, உனக்கு புரியுதா இல்லையாம்மா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வரேம்மா, அதை காது கொடுத்து கேளுமா. அது கேட்காம நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க. சரி, இப்ப சொல்லு, கேக்குறேன். ஆ, சொல்லு. இதோ சொல்றேன். திரும்ப ஞாபகம் வரும்போது சொல்லு, பால் பொங்கிடும். ம், இவ்வளோ தூரம் வந்துட்டு தயங்கி நிற்கிறான் பாரு கிறுக்கேன். சரி ரிலாக்ஸ் ஆகு. அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடு. ஆஷாவை நினச்சிக்கோ. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்குன்னா அம்மா கிட்ட தயங்காம சொல்லிடு. அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நான் ஆஷாவை தான் லவ் பண்றேன். ஏண்டா, கொஞ்ச நாள் பழகுன பழக்கத்துக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? அம்மா, கொஞ்ச நாள்லாம் இல்லை, நாங்கள் 2 வருஷம் ஒன்றா தான் இருக்கோம். என்னது, 2 வருஷமா? அந்த டிராவை திறந்து பாரு. என்னடா இது? ம், நாங்கள் 5 வருஷமா லவ் பண்ணுறோம். அதில் 2 வருஷம் லிவின்ல இருக்கோம். 5 + 2 மொத்தம் 7 வருஷமாடா? அம்மா இல்லைம்மா, 5 வருஷம், அதில் 2 வருஷம் லிவ்னு. அன்னைக்கு நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு வந்தல, அன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் நாங்கள் அப்படி 2 பேரும் பண்ணிட்டோம். ஐயோ, எதுவுமே புரியலடா. அம்மா, இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வேற பிளான் போட்டீங்க. என்னடா இப்படி சொன்னா? செல்வா என்ன நினைப்பாரு? மா, உன் பையனை பற்றி யோசிமா. இப்போ போய் செல்வான என்ன சொல்லுவாருன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏடா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சொந்தம் எல்லாம் உன் கல்யாணத்துல தான் ஒண்ணு கூட போறோம். மா, சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்றத மட்டும் தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். இது என் லைஃப் மேட்டருமா. இது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியும். இப்படி சொன்னா நான் என்னடா பண்ணுவேன்? மா, ஆஷா எல்லாமே என்னால முடியாதுமா. அப்பாக்கு நீ எப்படியோ அதே மாதிரி தான்மா ஆஷா எனக்கு. புரிஞ்சுக்கோமா. அவ்வளோ லவ் பண்றியாடா? ம், இப்போ ஆசை எங்கடா? நீ தான் வயசு மேட்டர் சொல்லிட்டியே. கோச்சிக்கிட்டு போயிட்டா மனசு சரியில்லைன்னு. அவன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும். போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. இது மருமகளா? சூப்பர் மணி. இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. ஆஷா, நான் கால் பண்ண நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் கட் பண்ணாமல் ஃபுல்லாக பார். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இல்லை, நிறையாவே பேசணும். ஒரு நிமிஷம் இரு. ஆஷா, உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா? அந்த கெஃபேல நிறையா கப்பல்ஸ்க்கு நடுவில் நீ நானும் மட்டும் அந்த டேபிளில் தனித்தனியாக சிங்கிளாக உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஆஷா. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி மட்டும் இல்லை, நான் உன்னை என்னைக்கு பார்த்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே தான் இருந்தது, கொஞ்சம் கூட குறையில. அப்போ தான் புரிஞ்சுது,
யூ ஆர் த ஒன். அப்போ மட்டும் இல்லை, இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட எனக்கு உன் மேல இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் குறையவே இல்லை, தெரியுமா? இதை தான் நிறைய பேர் லவ்னு சொல்லுவாங்க போல. வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல. ஏன் நம்ம வைஷ்ணவியை பார்த்தா கூட எனக்கு வரல. அப்புறம் நான் உன்னை டீன்னு சொல்லி நிறைய வாட்டி நீ என் செவில திருப்பியிருக்க. நான் உன்னை டி சொல்றதால நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் உன்னை டிஸ்ரெஸ்பெக்டாக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது கிடையாது. யோசிச்சு பாரு, நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை டி அப்படின்னு உரிமையாக கூப்பிட்றதுல அது ஒரு தனி ஃபீல். நீ சொன்ன சரிதான். நான் எங்கள் அப்பா அம்மா பேச்சை மட்டும் தான் கேட்பேன். எனக்கு தெரியும் நீ அப்செட் ஆயிட்டேன்னு. பட் உன்னை அப்செட் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டேன் நான். எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்ட மட்டும். புரியுது, நான் அவங்களுக்கு பயந்தவன் தான், பயப்படுவேன் தான். நீ எப்படி ஆஷா அப்படி யோசிச்சே? அதுக்கு நான் அவங்க பேச்சை கேட்டு ஒன்று விட்டுடுவேன்னு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஆஷா, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் எங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இந்த மேரேஜ் வேணாம், வைஷ்ணவி வேணாம். அம்மாவும் உன்ன மாதிரி தான் ஷாக் ஆனாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பாகிட்டையும் பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நீ தான் நம்ம லவ் அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ணிட்டு அங்கே போய் தனியாக உட்காந்துட்டேன். என் ஆஷா அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ணுற ஆள் கிடையாது. ஆஷா, உன் கூட இந்த 5 வருஷம் வாழ்ந்தது எனக்கு ஒரு லைஃப் டைமே வாழ்ந்த மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு இது பத்தாது ஆஷா. ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு ஆஷா. நம்ம என்ன ஆனாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஒன்னாவே ஃபேஸ் பண்ணலாம் ஆஷா. ஆஷா, ஐ லவ் யூ. என்னடா சர்ப்ரைஸ்லாம்? மேடம்க்கு கோவம்லாம் போயிடுச்சா? அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாம் போயிடுச்சு. ஐயோ, காசு வேஸ்ட். அப்போ இந்த செட்டப்புக்கெலாம் ஐய், ஜஸ்ட் அ ஜோக். நான் எங்கள் அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்லலை. பின்ன நான் உன்னை லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க? பிடிக்கலன்னு சொல்லலை, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அம்மா. ஸோ அதான் இந்த சர்ப்ரைஸ் எல்லாமா? அது மட்டும் இல்லை ஆஷா, உனக்கு இந்த ஒரு 5 வருஷம் லவ் போதுமா? இல்லை, 10 பத்தாது. எனக்கும் எனக்கும் பத்தாது. 10 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 பத்தாது.
அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ஆஷா. நம்ம லைஃப் லாங் இந்த மாதிரி லவ் பண்ணலாம். பண்ணிக்கலாம்.